ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான வீடியோ தான். நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதுக்கோசரம் தான். அல்பினோ பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரீட் ஆகிருக்குன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா குட்டி எடுக்காமல், அதாவது ஃபீமேலை செப்பரேட்டாக வைக்காமல் வச்சுருந்தேன். ஆனால் டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு. நீங்கள் இந்த மாதிரி டேங்க்கில் குட்டி போட்டுச்சுன்னா உடனே இமீடியட்டாக தண்ணி மாற்றுங்க. ஒரு 50% ஆச்சும் மாற்றுங்க. குட்டி போட்ட ஃபீமேல் பார்த்தீங்களா, அதுதான். ஒரு 3 குட்டி மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதுவும் இந்த பிளான்ட்டில் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்தது. மிச்சதெல்லாமே அல்பினோ கண்ணாப்பின்னான்னு குட்டி சாப்பிட்ருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபீமேலை திரும்ப ப்ரீடிங் விடாதீங்க. ப்ரீடிங் விட்டிங்கன்னா ஃபீமேலை பார்க்க முடியாது. அதாவது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீமேல் தான். அப்புறமேட்டு இன்னொரு ஃபீமேலும் ப்ரீட் ஆகிருக்கு. அப்புறம் இன்னொரு பிளாக் கலர் ஃபீமேல், பிளாக் ஐ கொண்ட ஃபீமேலும் ப்ரீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீமேல் எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். ஏன்டா எடுக்கிறேன்னா 2 ஃபீமேல் குட்டி போட போகுது. அப்புறம் இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. அது பார்த்திங்கன்னா எல்லாமே இறக்கிடுச்சு போல். அது ஸ்டொமக்கில் எதுவுமே இல்லை. ப்ரீடிங்க்கு அது இப்போ தயாராக இல்லை காஸ். அதை விட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அந்த ஃபீமேல் ஒரு 1 or 2 டேஸில் டெத் ஆகிரும். இப்போ 3 ஃபீமேலையும் பிரிக்க போகிறோம். தண்ணியை சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் அல்பினோவை பொறுத்த வரைக்கும் அந்த பின்னாடி இருக்க பிளாக் ஸ்பாட் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது கீழே இருக்கிறது. அதாவது பிளாக் ஐ கூட கண்டுபிடிச்சிடலாம். அல்பினோ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் கணக்கு வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா போன மந்த்து 5ஆம் தேதி போட்டது. இந்த மந்த்து 10ஆம் தேதி போட்டுருச்சு. நான் கவனிக்காமல் விட்டதுனால பாதிக்கு மேலே சாப்பிட்ருச்சு. ஒரு 3 தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அதனால் நீங்கள் அல்பினோ பொறுத்த வரைக்கும் டைமிங் மேனேஜ் பண்ணிக்கோங்க. டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபீமேலை செப்பரேட்டாக வச்சுருங்க. அந்த மாதிரி தான் வைக்கலான்னு நினச்சேன். ஆக்சுவலி அது குட்டி போடுதுன்னு எனக்கு தெரியும், போட போகுதுன்னு. நான் கேர்லெஸ்ஸாக விட்டேன். அது பார்த்தீங்கன்னா குட்டியை இறக்கிருச்சு. இப்போ எதுவும் டேங்க்கில் இல்லை, 3 தான் இருந்தது. அப்புறம் அந்த ஃபீமேலை செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா போன மந்த்து 12ஆம் தேதி போட்டது. இந்த மந்த்துக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. செப்பரேட்டாக வச்சோம்னா இன்னும் 1 or 2 டேஸில் குட்டி போட்டுரும். அதே மாதிரி இன்னொரு ஃபீமேலும் குட்டி போட்டுரும். நான் செப்பரேட்டாக பிடிச்சிட்டு காமிக்கிறேன் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போடுறது கைஸ். இப்போ குட்டி போடுறதுன்னா இதுக்கு மேலே போட போகிறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது குட்டி போட போது தான். போன வாட்டி தான் கம்மியான கவுண்டரில் குட்டி போட்டு ஏமாத்திருச்சு. அதுவும் ஒரே ஒரு பேட்ச் தான் இறங்கியிருந்தது. இப்போ 2வது பேட்ச் இதை போட்டால் இதை கொண்டு போய் நம்ம எந்த டேங்க்கில் விட போகிறோம்னா, நம்ம இப்போ அல்பினோ குட்டியை விட்ருக்க ஃபஸ்ட்டு பேட்ச் டேங்கில் தான் விட போகிறோம். ஏன்னா இதுங்க குட்டி சாப்பிடாதுங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய சைஸும் இல்லை. ஃபீமேல் சாப்பிட்டா தான் உண்டு. இதுவும் பெரிய ஸ்பேஸுங்கிறதுனால அந்த ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கிறேன் குட்டிக்கு அவசரம். அதுவும் அந்த இதெல்லாம் இருக்குது, மணி பிளான்ட்டு ரூட்டெல்லாம் இருக்குது கீழே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அதனால் இது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபீமேல் குட்டி போட்டாலும் மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிடாது. ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக வரும்னா, அல்பினோ குட்டி ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் வளருது. அதனால் குட்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அந்த இதில் தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ காய்ஸ், ரொம்ப க்ரோத் ஸ்லோவாக இருக்குது. நார்மல் கம்பேர் பண்ணுறப்ப அல்பினோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இது இருக்கட்டும். நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. எதுவும் டேங்க்லேருந்து எகிரி குதிக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீமேல் இருக்குது. இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட்டது. ஓகே காய்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட்டது. ஆக்சுவலி இதை நேற்று நான் போட்டு முடிச்சிடுச்சுன்னு நினச்சேன். அப்பயும் கொஞ்சம் வயிறு பல்ஜாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா அதோட ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் ஒரு 3 குட்டி தான் சுற்றிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது கைஸ். நீங்கள் இந்த மாதிரி ஃபீமேலை கன்ஃபார்ம் நீங்கள் ப்ரீடே விடக்கூடாது. அப்படியே கண்டினியூவாக ப்ரீட் விட்டிங்கன்னா டெத் ஆயிரும் கைஸ். இது நீங்கள் இதில் பின்னாடி கிளாஸ் டேங்கில் வச்சு சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ரெட் கலர் ஸ்பாட்டே இருக்காது. ஏன்னா இதில் எக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்காது, ஃபுல்லாக எம்டி. இப்போ ஸ்டொமக் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. அதனால் இந்த ஃபீமேலை நீங்கள் செப்பரேட்டாக தான் வச்சாகணும். ப்ரீடிங் விட்டிங்கன்னா கன்ஃபார்ம் டெத் ஆயிரும். இப்போ இந்த ஃபீமேல் எதெல்லாம் விட போகிறோம்னா, நம்ம 2nd and 3rd பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா குட்டி, அந்த டேங்கில் தான் விட போகிறோம். ஃபீமேல் குட்டி சாப்பிடுமான்னு கேட்டால் டிஸ்டர்ப் பண்ணுது, ஆனால் சாப்பிடாது. ஏன்னா அது மவுத்துக்குள்ளே போகிற அளவுக்கு குட்டி இல்லை, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபீமேல் வீக்காக தானே இருக்குது, அதனால் எதுவும் பண்ணாது. கொஞ்சம் அந்த ஃபீமேலை கேர் எடுத்து பார்த்தா தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா ஈஸியாக டெத் ஆயிரும். பார்க்கலாம், ஏதோ ஃபுட்டு கொடுத்து பார்க்குறேன் காப்பாற்ற முடியுதான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிளாக் கலர் ஃபீமேல் இருக்குது, பிளாக் ஐ ஃபீமேலு. இதுவும் இப்போ ப்ரீடாக இருக்குது. இது நம்ம எதுக்கு போட்டோம்னா, இதுலேருந்து ஒரு வாட்டி அல்பினோ குட்டி இறங்குனுச்சு. அது வருமா வராதாங்கிறதுக்கோசரம் தான் போட்டு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீடாக இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முன்ன ப்ரீட் ஆனதா இல்லை இந்த மேல் ப்ரீட் ஆனதான்னு தெரில, ஆனால் ப்ரீட் ஆகிடுச்சு.
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி லோடாக இருக்குது இந்த ஃபீமேலில். இது எந்த டேங்கில் விட போகிறோம்னா, நம்ம எமர்ஜென்சியாக ஒரு டேங்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் விட போகிறோம். இதுவும் 1 or 2 டேஸில் குட்டி போட்டுரும். ஆனால் இந்த டேங்க்கை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்பப்போ ஜம்ப் பண்ணிடும். நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம் கைஸ். இந்த டேங்க்கில் இருக்கிற ஃபீமேல் எல்லாமே காலி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு 3 குட்டி மட்டும்தான் இருக்குது. அதுவும் எந்த ஃபீமேல் போட்டதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் வேறு ஏதோ குட்டி சுற்றுதான்னு பார்க்குறேன். அப்புறமேட்டு தண்ணி ஒரு 50% காலி பண்ணிட போகிறேன். ஏன்னா இப்போயே டேங்க்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த மேல் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்ன்னா அதுக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா மேல் ஃப்ரீயாக விட்டோம்னா ஒரு மாதிரி பயந்துடும். ஏன்னா இதெல்லாம் அல்பினோங்கிறதுனால. நம்மக்கிட்ட ஒரு செலஃபைன் குட்டி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த ஃபீமேலு. இந்த ஃபீமேலை எடுத்து நம்ம ஒரு 5-6 நாள் மட்டும் வைக்க போகிறோம். ஏன்னா இது ஆக்சுவலி இதில் ப்ரீட் ஆனாலும் அல்பினோ தான் வரும்னு ஒரு கெஸ்ஸு தான். அதனால் இந்த ஃபீமேல் இதில் விட்டு வைக்க போகிறோம் கைஸ். இந்த பதிவுலாம் நீ போட்டு ஆகணுமான்னு உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் அல்பினோ குட்டி போட்டால் மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அந்த வீடியோ வச்சு தான் அடுத்து எப்போ குட்டி போட முடியும்னு கெஸ் பண்ண முடியும். அதுக்கோசரம் தான் இந்த பதிவு. மற்ற 2 ஃபீமேலும் எடுத்து இறக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது குட்டி போட்டால் ஒரு சின்ன அப்டேட் தரேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதில் முக்கியமான நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, குட்டி போட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணியை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி வீக்கான ஃபீமேல்லாம் கண்டினியூவாக ப்ரீடு விடாதீங்க, கண்டிப்பாக டெத் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம எலக்ட்ரிக் ப்ளூவும் டெத் ஆனது இதே கண்டிஷனில் தான் இருந்தது. அப்போ நான் கவனிக்கலை. இப்போ இந்த அல்பினோங்கனால கொஞ்சம் கேர் எடுத்து கவனிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி டைம் லைனை வச்சு எப்பப்போ ஃபிஷ்ஷு குட்டி போடுதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. பிளாக் ஐ கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு டைம் தேவையில்லை. ஆனால் அல்பினோ பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ்.